ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். நான் இன்றைக்கு ரொம்ப ஈஸியாக எல்லோரும் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஹெல்த்தியாகவும் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரியான சில ரெசிபிஸ் தான் இன்னைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லா ரெசிபியும் நான் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிற கார்போஹைட்ரேட்டோட அளவு நம்ம எடுத்துக்கிற மற்ற சாப்பாட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாகவே இருக்குது. அதுலேயும் இந்த ரோல்டு ஓட்ஸ் கூட ப்ரோட்டீன், ஃபைபர்லாம் கிடைக்கிற மாதிரி சில இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் நமக்கு ரொம்பவே லோ ஆகும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அப்புறம் சுகர் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸில் செய்கிற ரெசிபிஸை எடுத்துக்கிறது நல்லது. அவங்க மட்டும்தான்னு கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி இந்த ஒரு சாஃப்டான ரொட்டி. இதை சப்பாத்தி இல்லைன்னா ஃப்ளாட் பிரெட் அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். இதோட ப்ராசஸ் நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரி தான், ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு 2 கப் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக வறுத்துக்கணும். நம்ம ஓட்ஸில் எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். இந்த ஓட்ஸை வறுத்து அரைக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இது நல்லா ஃபைனாக பவுடர் ஆகும். அடுத்து இந்த மாவில் ஒரு முழு கேரட்டை அரைச்சி சேர்க்க போகிறோம். கேரட்டுக்கு பதிலாக பம்கின், அப்புறம் கீரை அதெல்லாமும் கூட அரைச்சி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். காய்கறியை அரைச்சி ஓட்ஸ் மாவில் சேர்க்கும்போது அதில் உள்ள ஃபைபர், விட்டமின்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு முழு பெனிஃபிட்டும் கிடைக்கும். கேரட்டில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கேரட்டை இந்த மாவில் சேர்த்துடலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு தேவையான உப்பும் 2 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயிலும் நான் ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நார்மல் ஆயில், அப்படி இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் ஓட்ஸ் மாவுக்கு ஒரு பெரிய கேரட் அரைச்சி சேர்த்துருக்கோம். அது கரெக்டான அளவில் இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது இருக்கணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஞ்சம் ஓட்ஸு கூட அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு சாஃப்டாக தான் இருக்கும். ஆனாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா இந்த ஓட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். தேவையான அளவு மாவை எடுத்து நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி அந்த திக்னஸில் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. எல்லாத்தையும் சும்மா அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுடுற ரொட்டியை நம்ம 1 வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில பேர் இதை 3 மாதத்துக்கு கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. தேவைப்படும் போது எடுத்து ஹீட் பண்ணி அதில் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் அந்த மாதிரி சீசனிங்கும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கொண்டக்கடலை, சோளம், பச்சை பட்டாணி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வேக வச்சு இதில் ரோல் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க வேக வச்ச முட்டை, சிக்கன் அந்த மாதிரி இது கூட வச்சு சாப்பிட்லாம். இதை பார்க்கும்போதே தெரியும், நல்லா சாஃப்டாகவும் லேயராகவும் வந்திருக்கு. சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டும் நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். இதில் கேரட் போட்டிருக்கோம். அந்த கேரட்டோட ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. கோதுமையில் மட்டும் செய்யாமல் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி ஓட்ஸ்லையும் கூட சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது இந்த ஒரு வெஜிடபிள் ஓட்ஸ் மசாலா ரெசிபி. இது செம டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர்னு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். லைட்டாக வறுத்து ஆறுனதும் இந்த மாதிரி மிக்சியில் 1 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் நம்மளோட சாய்ஸ் தான். எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், சோளம், அப்புறம் பச்சை பட்டாணி அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேப்சிகம், பேபிகார்ன், அப்புறம் மஷ்ரூம் எல்லாம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவு சோம்புத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும். கூடவே தக்காளி, வெங்காயம், மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது இதில் அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம்.
அடுத்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கோம், அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் இந்த காய்கறி ஓட்ஸ் எல்லாம் வெந்து வர்றதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஓட்ஸ் மாவை இதில் சேர்த்துடலாம். இதில் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. அதுவும் அவங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கட்டிப்படாமல் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். இது எல்லாமும் நல்லாவே வெந்துடும். இது எல்லாமும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இருக்கும். இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய்யும் இதில் சேர்த்துக்கலாம். நெய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ரெகுலராக பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிப்பியில் இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது ஹெல்த்துக்கும் நல்லது, அதோட இதை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம். ஓட்ஸில் தான் இதை செஞ்சுருக்கோன்னு சுத்தமாக தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் செஞ்சது இந்த ஒரு ஓட்ஸ் பணியார ரெசிபி. இதையும் ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிள்ளைங்க எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கும் 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்து லைட்டாக வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி மாவு போல் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கணும். நான் எடுத்துருக்கிற இந்த 1 கப் அளவு ஓட்ஸுங்கிறது 80லேருந்து 100 கிராம் வரைக்கும் இருக்கும். இந்த அளவு உள்ள மாவுக்கு 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி ஹேண்ட் பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் இல்லாமையும் கூட இந்த பணியாரம் ரெசிபி செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கலோரிஸ் கால்குலேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு முட்டையும் இதில் சேர்க்கணும். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரையும் 2 ஸ்பூன் அளவு தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ் பணியார ரெசிப்பியை நான் இன்றைக்கி ஸ்வீட்டாக செஞ்சுருக்கேன். ஸ்வீட்டுக்கு பதிலாக உப்பு மட்டும் போட்டு கூட செய்யலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அப்புறம் 100 ml போல் லோ ஃபேட் மில்க்கும் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் ரெசிப்பிலேயே பாலும் வாழைப்பழமும் இல்லாமையும் கூட இதை செய்யலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிறவங்க இது 2யுமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி ஓட்ஸ் மாவு கூட சேர்த்துடலாம். இன்றைக்கி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் சுகர் போட்டோன்னா நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து 1/2 மணி நேரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சுடணும். அப்போ தான் ஓட்ஸ் மாவெல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும். பணியார சட்டியில் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அதெல்லாமும் கூட ஆட் பண்ணலாம். ஹெல்த்துக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது கருகி போகாமல் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவை கரைச்சி வச்சு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் சுடுறதுனால பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது நல்ல சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாமும் தான் நான் இன்றைக்கி ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.